சச்சிதானந்த தனிப்பர வெளியெனும் அச்சியலம்பலத்து அருட்பெருஞ்சோதி. சச்சிதானந்த தனிப்பர வெளியெனும் அச்சியல் அம்பலத்து அருட்பெரும் ஜோதி அப்படின்னு ஒரு வள்ளலார். சத்து, சித்து, ஆனந்தம், சச்சிதானந்தம். சத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு சத்து, நல்ல சாப்பாடு. நல்ல சாப்பாடு நமக்கு உடம்புக்கு சத்தா இருக்குது. இந்த சத்தா இருக்கக்கூடிய பொருள், இந்த உயிருக்கு ஒரு சத்து இருக்குது. உடம்புக்கு சத்து நல்ல சாப்பாடு, இந்த உயிருக்கு சத்து தர்மம், ஜீவகாருண்யம்னு ஒரு வள்ளலார். இந்த ஜீவகாருண்யம் தான் தர்மசாலை வள்ளலார் சொல்லுகின்ற சத்து. ஒரு மனிதன் இந்த பிறவியினுடைய சத்தை பெற வேண்டும் என்றால் அவன் தர்மம் செய்தாக வேண்டும். தர்மசாலை என்பது சத்து நிறைந்தது. சத்து. அப்ப சித்து என்பது அறிவு, அது ஞான சபை. சன்மார்க்கம் ஞானம், ஞானத்தில் ஞானத்தை குறிக்கக்கூடிய இடம் ஞான சபை. அது சித்தாக இருக்கின்றது, மெய்யறிவாக இருக்கின்றது. அந்த மெய்யறிவை மனிதன் அடைய வேண்டும். இந்த உலகத்தில் எல்லாமே பொய். எது மெய்னா உண்மை மட்டும்தான் மெய். இந்த உலகத்தில் எல்லாமே பொய்யாயின எல்லாம் போயகள வந்து அருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. மெய்ஞானமா இருக்கிறது எதுனா அதுதான் ஞான சபை. ஞான சபை என் உள் கண்டனன்றார் வள்ளலார். அந்த மாதிரி ஒரு மனிதனுக்குள்ளார அந்த ஞானத்தை வழங்குகின்ற மெய்யறிவை வழங்கக்கூடிய இடமாக இருப்பது ஞான சபை. இது தர்மம் என்பது சத்து, சித்து சத்து, சித்தாக இருப்பது ஞான சபை. ஆனந்தம், சச்சிதானந்தம், ஆனந்தமாக இருப்பது மேட்டுக்குப்பம். இதுதான் அனுபவம், வள்ளலாருடைய அனுபவம். அவருடைய அனுபவம் ஆனந்த நிலைக்கு அவர் போறார். அந்த ஆனந்த நிலை கடவுளோடு இரண்டரை கலந்து பேரின்ப பெருவாழ்வு அடைகின்ற நிலை ஆனந்த நிலை. ஒரு மனிதன் தான் மட்டும் வாழ்ந்தால் போதாது, கடவுளோடு இரண்டரை கலகும். இந்த பிறவி பெருங்கடல், இறைவனோடு இரண்டரை கலப்பதுதான் ஆனந்த நிலை. சச்சிதானந்த தனிப்பர வெளி எனும் அச்சியல் அம்பலத்து, அதுதான் அச்சு. ஒரு வண்டி ஓடணும்னா அச்சு இருக்கணும். தர்மம் இருந்தா அந்த வண்டி ஓடும், மெய்யறிவு இருந்தா அந்த வண்டி ஓடும். கடவுளோடு இரண்டரை கலக்கணும்ன்ற நிலை வந்தா இந்த வண்டி ஓடும். அச்சியல் அம்பலத்து அருட்பெருஞ்சோதி. அந்த ஜோதி நிலையை ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் உள்வாங்கி, தர்மம் என்பது தாய், தாய் உணர்வு ஒரு மனுஷன் பெற்றுக்கணும். தாய் தான் இந்த உலகத்து உயிர்களை எல்லாம் காப்பாற்றுவார். அந்த மாதிரி தர்மம் செய்கின்றவர்கள் தாயா மாறிடுவாங்க. அதுபோன்று தாய், தர்மம் என்பது தாய். அறிவு, ஒரு மனுஷனுக்கு அறிவு வரணும். அந்த அறிவு தான் நமக்கு இன்னைக்கு சமுதாயத்தில் இல்லாமல் இருக்குது, மெய்யறிவு. அந்த மெய் அறிவு ஒரு மனிதன் கடைபிடித்து ஆனந்த நிலை, இறைவனோடு இரண்டரை கலந்து பேரின்ப பெருவாழ்வு, நான் பெற்ற நெடும் பேற்றையின்வார். அந்த பெருவாழ்வை மனுஷன் அடையணும். சின்ன சின்ன வாழ்வு அடையலாம். கார் வாங்குறான், இது டூ வீலர் வாங்குறான், வீடு கட்டுறான், கல்யாணம் பண்ணிக்கிறான், குழந்தை பெற்றுறான், இதெல்லாம் சின்ன சின்ன வாழ்வு. பெரிய வாழ்வு எதுனா கடவுளோடு கலக்கணும். நீ நான் யார், எனக்குள் இருக்கின்ற ஆன்மா எது, நான் எனக்கும் கடவுளுக்கும் உள்ள என் தொடர்பு எது என்பதை அறிந்து அம்மயமாகும். அதனால் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அனுபவித்தே ஆக வேண்டும். இந்த பரமாத்மாவை நம்ம அடையணும். இந்த பிடைவில் கடவுளை அடையணும். அதற்காக தான் இவங்களாம் இந்த மாதிரி பெரியவர்கள்லாம் அரும்பாடுபட்டு இந்த மாதிரி திருப்பணிகளை செய்கிறாங்க. ஆகவே அன்பு பெரியவர்களே, தாய்மார்களே, நாம் அனைவரும் இறைவனோடு இறைவனை உணரணும். இந்த பிரிவில் உணர்ந்து உணர்ந்து உணரினும் உணரா பெருநிலை. உணர்ந்து உணர்ந்து பார்த்தாதான் உணராத ஒரு பெருநிலை கிடைக்கும். அந்த நிலையை நாம் அனைவரும் அடைந்து இன்புற வேண்டும் என்பதை சொல்லி